எல்லாம் எங்களாலன்னு சொல்லி எங்களையே சொல்லாதீங்க அத்தை. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? நான் போய் ஸ்ருதியை சந்தித்தேன் அப்படின்னது உடனே மாமனார் கேட்குறாரு, நீ போய் சந்திச்சியாம்மா? ஆமாங்க மாமா, எனக்கு ஸ்ருதி இந்த வீட்டில் இல்லாத மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால் அவங்க ஸ்டூடியோவில் போய் பார்த்தேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க பாரு. இதுதான் குடும்ப பொண்ணுங்கிறதுன்னு அவங்க மாமனார் சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே நீங்கள் எதுக்கு ஆண்டி நீங்கள் கத்தி கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே பார்லரம்மா, உங்களை எதுவும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு முத்து வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. உடனே வந்து முத்து வந்து கேட்குறாரு, சமாதான புறவாலாம் நீ இப்போ மாறிட்ட போல, ரொம்ப பெரிய பெரிய வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு. ஏங்க நான் என்னங்க செஞ்சேன்? நல்லது தாங்க செஞ்சேன். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்து அப்படின்னு. என்னென்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு. ஆமாங்க, நம்ம பையனை பிரிஞ்சிருந்தா நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு. நம்ம பையன் நம்ம பேச்சை கேட்டு போக மாட்டான் அப்படின்லாம் பேசுறாரு முத்து. இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னது. 2 பேரும் அடிச்சு இங்கே இழுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னது. உங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாதா, கம்முன்றுங்க அப்படின்னு அந்த சீன் முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் பார்லர்ல வந்து அவன் மிரட்டுறான், வீடு உள்ள வந்து வேகமா நுழைஞ்சிடறான். என்னடி இவன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு கேட்கும்போது, சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துருச்சு அப்படின்னது. உடனே என்னை பார்த்தா என் முகத்துல ஒரு கலை தெரியுதா அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேட்குறான். உன் முகத்தை பார்த்தா கொலை தான் பண்ண தெரியுதுன்னு ரோஹிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. இல்லை, நான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், எத்தனை நாள் தான் நானும் தனியா இருக்கிறது, அதனால தான் இந்த ஏடிஎம் மிஷினை தேடி வந்தேன் அப்படின்னதும். அதுக்கு எங்ககிட்ட எதுக்கு வர, உனக்கெல்லாம் பொண்ணு யார் கொடுத்தாரு, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் கட்டல, நல்ல குடும்ப பணங்கான பொண்ணை தான் நான் கட்டுறேன் அப்படின்னு அவன் காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பணமெல்லாம் 1 லட்சம் கொடுக்க முடியாது அப்படின்னதும், வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டுமான்னு மிரட்டும்போது, போ தந்து தொலைக்கிறேன் அப்படின்னு பத்தி விட்டுறாங்க. மனோஜ் வர்றாரு. வந்ததும் எனக்கு உங்கள் மலேசியாவில் யார்ட்டையா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பணம் ஏற்பாடு பண்ண முடியுமா? ரோஹிணிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுது, பணம் இருக்கிற மிஷினாக தெரியுது அப்படி இப்படின்னு கோவப்பட்டுடுறாங்க. உடனே எல்லாரும் ஏன் என்கிட்டயே பணம் கேட்குறீங்க அப்படின்னு கத்திடுறாங்க. என்னை தவிர வேண்டாம், யார் உன்கிட்ட பணம் கேட்டா அப்படின்னு ரோஹிணிகிட்ட கேட்கும்போது, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னது. போ, காரை வச்சு முத்துக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்கல்ல, நீ உங்கள் அப்பா அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து மனோஜை வந்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உன் மேலே பாசமாக இருக்காங்களா, உங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி பேசு, முத்துக்கே செய்யும்போது எனக்கு செய்கிறதுக்கு என்னங்கம்மா அப்படின்லாம் பேசு அப்படின்னு ரோஹிணி சொல்லையும், மனோஜ் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இவன் பெருசாக ஏதோ அடி போடுறான்னாட்டிருக்கே, இவன் இப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்லாம் சொல்கிறாரு. கம்முன்னு கொஞ்ச நேரம் இருங்கன்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே, இல்லைம்மா நான் படித்த படிப்புக்கு இப்போ வந்து பணம் தேவை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்ல வந்ததை சொல்கிற அப்படின்னா, வீட்டு பத்திரத்தை வச்சு கார் வாங்கி கொடுத்தீங்கல்ல, எனக்கும் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. முத்துவோட அப்பாவும் அம்மாவும் ஷாக்காக இருக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருச்சுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.